ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டு போய் மிஸ்டர் தமிழ் சிட்டி சேனல். இந்த வீடியோ நாம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, பல இரும்பு கடையிலேருந்து ஒரு கார் எடுத்து ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். அதில் நிறைய பேர் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுதான் இந்த வீடியோவில் அந்த காரை அந்த பேட்டரி காரை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த காரை எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்அசெம்பிள் பண்ணி எப்படி ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ரீஸ்டோர் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரீஸ்டோர் வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த காரை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சீட்டி ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தா சீட்டி ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா தொட்ட உடனே கலந்துக்குச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஸ்க்ரூவெல்லாம் உடஞ்சிருக்க மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம பேக் சைடு திருப்பிக்கலாம். திருப்பி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைடில் இருக்க வீல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து கெரோசின் எடுத்துக்கிறேன். கெரோசின் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் துரு பிடிச்சிருக்கோம் அங்கெங்கெல்லாம் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அது ஐபி பாட்டிலில் என்னடா கெரோசின் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. அது ஐபி பாட்டில் தான். அதில் வந்து நான் கெரோசின் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்போ தான் நம்ம வந்து லூப்ரிகேஷனாக இருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ஏன்னா ஸ்க்ரூவெல்லாம் துருப்பிடிச்சி கிடக்கும். அதனால தான் நான் கொடுத்துட்டேன். இதில் வந்து சைடில் காட்டர் பின் கொடுத்துருப்பாங்க. அந்த காட்டர் பின்னை நீங்கள் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு கையோடையே. அது ஈஸி தான். நீங்கள் வீல் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இப்போ வந்து நம்ம எல்லா சைடில் இருக்க அந்த கேஸ் முதல்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். வீலை சுற்றி ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸை முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சுற்றி இருக்க ஸ்க்ரூவெல்லாம் ஃபஸ்ட் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். சுற்றி நீங்கள் எண்ணெய் கூட விட்டிங்கனாலுமே லூஸ் ஆயிரும். லூஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி அதை வச்சு நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அதில் இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் தொட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னாலாம் இல்லை. உங்கள்கிட்ட இந்தமாரி கார் இருக்குன்னா நீங்களே ரீஸ்டோர் பண்ணி நீங்களே ரிப்பேர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா எடுத்தோன்னே நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பேட்டரி போயிடுச்சுனாலே இதை தூக்கி ஸ்க்ராப்பில் போட்டுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தமாரி நிறையா ரீஸ்டோர் வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு தான் மோட்டர் இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா மோட்டரே காணும். ஆனால் இந்தமாரி பேட்டரி காரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பேக் சைடு வீலில் ரெண்டு சைடுமே மோட்டர் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒன்று காணும். அதுக்கப்புறம் நம்ம ஒயரிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஒயரிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற மாரி நம்ம மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒயரிங்கில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா போல்ட் போட்டிருக்காங்க. அதை சுற்றி எல்லா ஸ்க்ரூஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் எல்லாமே ஸ்க்ரூஸாக தான் இருக்கும். மற்றபடிக்கு இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடிக்கு இந்த கார் ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் இருக்க பம்பர்லாம் இருக்க ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்சிடலாம். எல்லா ஸ்க்ரூவுக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் நான் ரிமூவ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சில டைம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் போதெல்லாம் டக்குன்னு ரிமூவ் ஆகாது. ஸ்க்ரூவெல்லாம் கழட்ட முடியாது. அதுக்காக தான் நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் விட்டு கூட லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த காரை வந்து ஃபுல்லாக டிஸ்அசெம்பிள் பண்ண போகிறோம். ஃபுல்லாக டிஸ்அசெம்பிள் பண்ணிவிட்டு ஃபுல்லாக திருப்பி ரீஒர்க் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லைன்னு நம்ம தெரிய முடியும். அப்படியே இருக்க காரை வாஷ் பண்ணி அப்படியே மேலோட்டமாக பவர் சப்ளை எல்லாம் கொடுத்து ரன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போதைக்கு ஓடும். அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்த்தால் இது நீங்கள் தூக்கி போட்டாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபுல்லாகவே இந்த காரை டிஸ்அசெம்பிள் பண்ணிடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரியும் காணும், கண்ட்ரோலரையும் காணும், மோட்டரையும் காணும். மோட்டரில் ஒன்று தான் இருக்குது இந்த காரில். மற்றபடிக்கு வேறு எதுவுமே இல்லை. ஆனால் காரோட ஃபுல் கேஸு லைட்டிங்கு இது எல்லாமே அது உள்ள அட்டாச்சாக இருக்குது. ஸ்டேரிங் கண்ட்ரோலில் இருக்க மோட்டரும் இருக்குது பக்காவாக. ஒரு மோட்டர் இல்லை, ஒரு கண்ட்ரோல் இல்லை, மற்றது எல்லாமே இருக்குது இந்த காரில். நம்ம அதை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம். வேறு கார் நம்மளுக்கு ஸ்க்ராப்பில் கிடச்சிச்சின்னா அதுலேருந்து எடுத்து போட்டுக்கலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோலில் இருக்க இதெல்லாம் எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒயரையும் நான் ஃபுல்லாக டிஸ்அசெம்பிள் பண்ணிடுறேன். எல்லாமே ஆல்ரெடி கட் ஆகி கிடக்குது. ரெண்டு ஒயர் மட்டும் தான் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. இது ஆல்ரெடி யாரோ ஒர்க் பண்ணியிருப்பாங்களாட்டுக்குது. இது ரெடி பண்ண முடியுமா அப்படி இல்லையான்னு பார்த்து அவங்களே கனெக்ஷன்லாம் கொடுத்து பார்த்துருப்பாங்களாட்டுக்குது. அதனால தான் ஃபுல் ஒயர் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்டேரிங்கோட மோட்டர் ஒயர் மட்டும் கட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. அதுவும் எப்படி இருக்குது, பவர் சப்ளை கொடுத்தா தான் அந்த ஸ்டேரிங் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு தெரியும். ஏன்னா ரிமோட்டில் நீங்கள் வந்து லெஃப்ட் பட்டன் அழுத்தினீங்கன்னா லெஃப்ட்டில் போகும், ரைட் பட்டன் அழுத்தினீங்கன்னா ரைட்டில் போகும். இப்போ வந்து ஸ்டேரிங்கில் இருக்க சென்டர் ஸ்க்ரூ எடுத்துக்கலாம். இதில் மேலே அந்த ஸ்டேரிங் வீல் இல்லை. அந்த வீலு நம்ம ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆன்லைனில் நிறையா இருக்குது ஸ்டேரிங் வீலு. அதை நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்க டேஷ்போர்டு, இதுதான் நம்ம காரோட டேஷ்போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் பிளேயரு, அதுக்கப்புறம் உள்ளே ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. உள்ளெல்லாம் டஸ்ட்டாக இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஃபார்வர்டு ரிவர்ஸ் போகிறதுக்கு ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் சும்மா கையில் திருப்பினாலே கலந்துக்குது. ஆனால் மோட்டர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது பிரச்சனை இல்லை. அதை நம்ம சர்வீஸ் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒயர்லாம் சும்மா லூஸாகவே இருந்துச்சு. இப்போ நம்ம பேக் சைடில் இருக்க இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் இதில் லைட்டு கொடுத்துருக்காங்க. லைட் ஸ்டிப்பும் போயிருக்கும்னு நினைக்கிறேன்.
பார்க்கலாம். லைட் டெஸ்ட்டுக்கு போயிருந்தாலும் அந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல கட் ஆகிருக்கோ மற்ற இடத்துல நம்ம சால்டரிங் பண்ணி நம்ம லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நம்ம காரை ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ அதில் இருக்கிறது வந்து ஆக்சிலேட்டர் மட்டும்தான். ஆக்சிலேட்டர் தான் இந்த காருக்கு மெயினே. அது ரொம்ப ஒரு பிரச்சனையும் இல்லை. அடியில் ஒரே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. மற்றபடிக்கு இந்த காரில் வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியான ஒர்க் மாரி தான் உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்த்தீங்கன்னா. இந்த வீடியோவோட ஃபுல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 13 மினிட்ஸ் வந்துச்சு. நான் அதை தான் கட் பண்ணி உங்களுக்காக எவ்வளோ சீக்கிரமாக இந்த வீடியோ முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்அசம்பிள் பண்ணி எல்லாமே அடுக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கன்னில் யூஸ் பண்ணி பண்ணுறேன். உங்கள்கிட்ட கன் இருந்துச்சுன்னா கன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இந்த கன்று வந்து பர்ச்சேஸ் லிங்க் ஆல்ரெடி நான் இது அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கன் வந்து நல்லா தான் இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கன்னை வந்து எடுத்துக்கலாம். கன்னை எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காரை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது எவ்வளோ டஸ்ட்டு வந்து கீழே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் வந்து சோப் ஆயில் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். சோப் ஆயில் எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சோப் ஆயில் மூலிமா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிற போகிறேன். அப்போ வந்து மேலே இருக்க வந்து டஸ்ட்டு இதெல்லாமே போயிடும். கொஞ்சம் ஆயிலெலாம் இருந்துச்சு இதில், அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்தமாக உங்களுக்கு போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக வந்து எது நல்லாயிருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு எந்தெந்த கலர் வந்து இந்த காரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கார் என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் காரில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி நம்ம வந்து இப்போ காய வச்சிடலாம். இப்போ ஒரு மணி நேரம் காய வச்சிங்கன்னா போதும். இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் கலரே மாற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர், எனக்கு பிடிச்சது ப்ளூ கலர் தான். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூக்கு வந்து இந்த கார் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் அடிச்சிக்கலாம். நான் ரெட் கலர் தான் அடிக்கலான் இருந்தேன். ரெட் கலர் என்கிட்ட பெயிண்ட் இல்லை, அதனால் ப்ளூ கலர் தான் இருந்துச்சு. நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நான் ஸ்ப்ரே பெயிண்ட் அளவுக்கு ஸ்ப்ரே பெயிண்டில் இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷைனிங் லுக் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் நார்மல் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். நார்மல் பெயிண்ட்டு நம்ம வந்து ரெண்டு டைம் கோட் பண்ணணும். 2 டைம் நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா தான் மேலே இருக்க ரெட் கலர் வந்து உங்களுக்கு தனியாக தெரியாமல் இருக்கும். நான் வந்து அடியில் வந்து பெயிண்ட் அடி கிடையாது, மேலே மட்டும் தான் அடிச்சிருக்கேன். காரோட ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஃபுல்லாக அடிச்சிருக்கேன். காரோட அண்டர் பாடி வந்து நான் பெயிண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் மற்றபடிக்கு இந்த ஸ்டீல்ஸ் எல்லாம் நான் பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கலாம்னு நினச்சேன். சரி, ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்ட்டு நான் அதை பெயிண்ட் அடிக்கல. நார்மலாக ஒரு வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு நார்மலாக எண்ணெயை போட்டு மட்டும் தொடச்சிட்டேன். இப்போ வந்து சைடு வீல் எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக பாலிஷ் பண்ணிட்டேன். இது வந்து பாலிஷ் இருக்குது, பிளாஸ்டிக் ரீஸ்டோரேஷன். அந்த பாலிஷ் வந்து நான் ஆல்ரெடி காருக்கு வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணி நான் டயரை மட்டும் பாலிஷ் பண்ணிட்டு சைடில் இருக்க வீல் பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணிட்டேன் சில்வர் கலர் பெயிண்ட்டு. சென்டரில் இருக்க ரெட் கலர் வந்து அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சைடில் இருக்க பம்பர்லாம் நம்ம ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் இருக்க லோகோ முதற்கொண்டு எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். எல்லாத்துக்குமே நான் தனித்தனியாக ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சிட்டேன். அண்டரில் வந்து மட்டும் ஒயிட் கலரில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அது மட்டும் பெயிண்ட் அடிக்கலாம். மற்றது எல்லாமே காரோட ஃப்ரண்ட் சைடு லுக்கு எது நம்மளுக்கு பெயிண்ட் அடிக்க பார்த்தா ரொம்ப அசிங்கமாக தெரியுமோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அண்டரில் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்கு வந்து ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எப்படி நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணமோ அதேமாரி வந்து நான் வந்து திருப்பி அசம்பிள் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஸ்க்ரூஸும் அசம்பிள் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்க்ரூ அதிலிருந்து எந்த ஸ்க்ரூவுமே மிஸ் ஆகலை, அதனால் நான் அது வந்து இருக்கிற ஸ்க்ரூ அப்படியே நான் பண்ணிக்கிறேன். இல்லாத இடத்துல மட்டும் நான் புது ஸ்க்ரூ போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் கொடுத்தாச்சு. நான் ஸ்டேரிங்கில் இருக்க மோட்டர் வந்து எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் ஷோ பண்ணல. அது பார்ட் 2 வீடியோவில் ஸ்டேரிங்கில் இருக்க மோட்ரு, பிளாக் சைடில் இருக்க மோட்டர் எப்படி ரெடி பண்ணுறது நான் பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்க பம்பர் நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி முன்னாடி காட்டியிருப்பேன். இப்போ அதுக்கு எப்படி பாலிஷ் பண்ணேன் அப்படின்னலாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ காட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இந்த பாலிஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டேக் ப்ராடக்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பைக்கு காருக்கு இருக்கிறனால பாலிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோகோ மெர்சிடிஸ் பென்ஸ் இந்த காரோட லோகோ தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆடி கார் அப்படி இல்லைன்னா லேம்போகினி கிடச்சிச்சின்னா நம்ம ரீஸ்டோர் பண்ணி ட்ரை பண்ணலாம். உங்கள்கிட்ட அந்தமாரி ஏதாவது ஓல்டு கார் இருக்குது, நீங்கள் ஸ்க்ராப் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சப்போஸ் எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க வந்து லோகோ சுற்றி வந்து ஒரு ஃபீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து சுற்றி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காரோட ஃப்ரண்ட் லுக் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். யூனிக்கான ஸ்டைலில் ப்ளூ கலரில் நான் இன்னும் டார்க் ப்ளூ தான் பண்ணலான்ட்டு இருந்தேன். லைட் ப்ளூ வந்து லைட்டாக பெயிண்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இது பேக் சைடில் அதுவும் நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்பாஞ்ச் முதற்கொண்டு நம்ம ஆன்லைனில் இருக்குது. வேணா கீழே டேக் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பிளாக் சைடில் இருக்க ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் கட் ஆயிருந்துச்சு. அதுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு சால்டரிங் பண்ணிட்டோம், டீசால்வ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து அதை பேக் சைடில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்லேருந்து நான் வந்து இருக்கிறது எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரீஸ்டோர் பண்ணி தான் வீடியோ போடுறேன். புதுசாக எது போயிருச்சோ அதை மட்டும் நான் புதுசாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காரில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்க ஸ்டிப்பு கூட பழசு தான். இந்த கார்லேருந்து எடுக்கும்போது இருந்தது தான். ஒரே ஒரு இடத்துல சென்டரில் கட் ஆயிருந்துச்சு. அந்த சென்டரில் இருக்க கட்டான இடத்த மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்துக்கும் நான் சால்டர் பண்ணிட்டேன். சால்டர் பண்ணி அப்படியே பவர் சப்ளை எடுத்துக்கிட்டேன். நம்ம பவர் சப்ளை கொடுக்க வேண்டிய இடத்துல கட் ஆயிருந்துச்சு. அந்த இடத்துல மட்டும் அந்த ஒரு லைட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் புது ஒயர் போட்டு நான் சால்டர் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் சைட் டேப் போட்டு நான் எடுத்துக்கிறேன். டபுள் சைட் டேப் போட்டு எடுத்து முடிச்சோடனே சுற்றி நம்ம ஒட்டிடலாம். ஏன்னா அந்த ஸ்ட்ரிப்பு வந்து நம்மளுக்கு கலந்து வராமல் இருக்கணுங்களா, அதுக்காக தான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடுறேன். பேக் சைடில் ஒட்டிட்டு அதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயரை நம்ம விட்டு எடுத்துடலாம். இது வந்து டேரெக்டாக எங்கே போகணுன்னா நம்ம சீட் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் கண்ட்ரோல் வரும். அந்த இடத்துக்கு நம்ம இந்த ஒயர் கொண்டு போயிடலாம். அவ்வளோ லென்த் நீங்கள் விட்டிங்கன்னா போதும். எதுக்கு இந்த மாதிரி ரீஸ்டோர் வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து ஒருத்தருக்கும் அவங்க வீட்டில் இருக்க தூக்கி போடுற பொருளை அவங்களே ரெடி பண்ணி அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். இந்தமாரி கார் உங்கள்கிட்ட இருக்குது, அப்படி எதாவது ஃபால்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறதா அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா என்ன இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் இருக்க லைட்டோட கேஸ் எல்லாம் நம்ம போட்டுடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் பெயிண்ட் அடித்ததுக்கு ப்ளூ கலர்லேயே மேட்ச் ஆச்சு. பிளாக் கலரில் பேக் சைடில் இருக்க பம்பருக்கும் அந்த ப்ளூ கலரில் லைட்டுக்கும் செம லுக்காக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல. இப்போ பேக் சைடு லைட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்ட்ரிப்பு வந்து நான் ரன் மாரி ஆகும், RGB மாரி கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்குன்னு நினச்சேன். இப்போ வந்து நம்ம காரை ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த காரை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்அசம்பிள் பண்ணி நம்ம எப்படி ரீஸ்டோர் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து இதில் நம்ம மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரிமோட் கண்ட்ரோல் காரை எப்படி மாற்றுறது நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு இந்த வீடியோக்கு டார்கெட்டாக 200 லைக் மட்டும் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. எதுக்கு இந்த வீடியோக்கு 200Kனா நான் இந்த வீடியோக்காக நிறையா நாள் எஃபோர்ட் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த காரை பார்த்துருந்தீங்கனால அவுட்புட் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக். நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.